Camera. Action. Long sir. Okay. திகார் இந்தியாவினுடைய புகழ்பெற்ற ஒரு சிறைச்சாலை. அந்த சிறைச்சாலையினுடைய பெயரை வைத்து இயக்குனர் தம்பி திரு பேரரசு அவர்கள் ஒரு டான் கதையை படமாக்கி கொண்டிருக்கிறார். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விதத்தில் காமெடியை கலந்து, அதாவது டான் கதையில் ஒரு காமெடியை கொண்டு வந்து சேர்க்கறதுன்றது ஒரு பெரிய விஷயம். அதில் காமெடியை கலந்து ரசிக்கின்ற விதமாக சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. இதில் புதுமுகங்களை முக்கியமான கேரக்டர்களுக்கு போட்டு சப்போர்ட்டிங்காக திரு தேவன் அவர்கள், திரு ரியாஷ் கான் அவர்கள், அதுக்கப்புறம் எனக்கு ஒரு நல்ல வேஷம் கொடுத்துருக்கிறாரு. அதுக்கப்புறமா ஜெயமணி, இன்னும் கொட்டாச்சி, இப்படி பலரை இந்த படத்தில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக சேர்த்திருக்கிறாங்க. மிகவும் நல்ல விதமாக வந்து கொண்டிருக்கிறது. நிச்சயமாக இந்த படம் பேரரசு சாருடைய மற்ற படங்களைப் போல ரசிக்கின்ற விதமாக இருக்கும் அப்படின்னு நான் உறுதியாக சொல்லிக்கிறேன். மலைமல்ல நேர்களுக்கு வணக்கம். நான் ரியாஸ் கான் பேசுகிறேன். பேரரசு சார் டைரக்ட் பண்ணுற திஹார் எங்கள் தமிழ் திரைப்படத்தோட இறுதிக்கட்டி ஷூட்டிங் போயிட்டுருக்கு. இது 4 மொழிகளில் எடுக்கப்படுற ஒரு திரைப்படம். பிரம்மாண்டமான ஆக்ஷன் படம். இதோட ப்ரொடியூசரோட பேர் அஜ்மல் ஹசன். இதோட ஆக்ஷன் டைரக்டரோட பேர் நித்யா அவர்கள். பெரிய க்ரூ, பெரிய டீம். 4 மொழி எடுக்கும்போதே தெரியும் உங்களுக்கு எவ்வளோ பெரிய டீம், எவ்வளோ பெரிய க்ரூ இருக்குன்னு. இந்த படத்தில் நான் தேவன் சாரோட பிள்ளையாக நடிக்கிறேன். ஸோ கேரக்டராக சொல்ல போனால் கதைக்குள்ளே போக வேண்டி வரும். படத்தை தியேட்டரில் பாருங்கள். உங்களுடைய ஆசீர்வாதம் எங்களுக்கு எல்லாருக்கும் தேவை. வெறும் காரில் பாம்பு வச்ச நீ உசுரோட இருக்கிறதா உலகம். தம்பி, நான் தினம் சாவை எதிர்பார்த்து வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன். என் உசுறு இவன் மசுருக்கு சமம். நான் செத்தா உனக்கு தான் லாஸ். ஜோர்தான் உயிரோட இருக்கிறது தானே தெரியும். ஆனா எங்க இருக்கான்னு உங்களுக்கு தெரியாது. எனக்கு தெரியும். வணக்கம், நான் தேவன். இப்போ விஜிபி பக்கத்தில் ஒரு படத்தோட ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கேன். நிறைய இந்த படம் ஒரு பிரம்மாண்டமான ஒரு படம். நிறைய படம் செலவு பண்ணி ஃபாரின்ல எல்லாம் போய் ஷூட் பண்ணி, ஈவன் சீனுக்கும் ஆக்ஷனுக்காக கூட ஃபாரின்ல போயிருக்கேன். அதனால தான் ரொம்ப பணம் செலவு பண்ணியிருக்கேன். இது 4 லாங்குவேஜில் எடுத்திருக்கேன். என்னை பொறுத்த வரைக்கும் காஞ்சனாக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் ஃபிலிம் தமிழில் நான் பண்ணுறது இதுதான். இதோட வில்லன் கேரக்டர், வில்லனோட கேரக்டர் பேர் சூரியதாஸ். ரொம்ப ரொம்ப கொடூரமான ஒரு வில்லன் கேரக்டர் பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கு தப்பிச்சிட்டீங்க, நாளைக்கு ஆண்டவன் நல்லவங்களுக்கு சோறு கொடுப்பான், ஆனா கை கெட்டவங்களுக்கு துப்பாக்கி கொடுப்பான், ஆனா சொல்றான் அவன் போடுறது பாவம் கிடையாது, நான் போடுறது லாபம் கிடையாது. கூட்டி கழிச்சு பாரு, எல்லா கணக்கும் தப்பாவே. நான் ஒரு தடவை சொன்னான், 100 தடவை சொன்ன மாதிரி. எல்லாரும் வணக்கம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது திகார் படத்தோட படப்பிடிப்பு. திகார் என் இயக்கத்தில் வளர்ற 8வது படம். இதுக்கு முன்னாடி 7 படம் பண்ணியிருக்கேன். 7 படமும் தங்கச்சி சென்டிமெண்ட், அக்கா சென்டிமெண்ட்டு, அம்மா சென்டிமெண்ட்டுன்னு சென்டிமெண்ட் கலந்த கமர்ஷியல் படமாக தான் பண்ணியிருக்கேன். இந்த திகார் இந்த சென்டிமெண்ட் இல்லாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு மாஸ் ஃபிலிம். இது கதை அமைப்பும் சரி, மேக்கிங்கும் சரி, டோட்டலாக எனக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்போ இந்த படத்தோட ஹீரோ உன்னி மூந்தன், மலையாளத்தில் இன்றைக்கி முன்னணி ஹீரோ. அவரை தமிழ் அறிமுகப்படுத்துகிறோம். அகன்சாபுரின் ஹீரோயின், அவங்க பாம்பே மாடலிங், அவங்க இந்த படத்தில் அறிமுகப்படுத்துகிறோம். அப்புறம் கேசி சங்கர், பாம்பே அதிர்டி வில்லன், அவர் இந்த படத்தில் அறிமுகப்படுத்துகிறோம். இப்படி பல அறிமுகங்கள் இந்த படத்தில் இருக்குது.
அப்புறம் பேரரசு படம் குத்துப்பாட்டு கண்டிப்பாக இருக்கும்னு எல்லாம் நம்புவாங்க. ஆனால் அந்த படத்தில் குத்துப்பாட்டு இல்லை. பாட்டு இல்லாமலே வெஸ்டர்ன் டைப் சாங்ஸ் தான். முழுக்க ஒரு இங்கிலீஷ் டைப்பில் படம் இருக்குங்கிற குறிப்பில் தான் படம் எடுத்திருக்கோம். இந்த படத்தோட ப்ரொடியூசர் அஜ்மல் ஹாசன். மலையாளத்திலும் தமிழ்லையும் ஒரே நேரத்தில் உருவார படம் தான் இந்த திகார். Action. Cut. Action. Action. Cut.